ஹலோ, இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 41:51 இப்படியாக சொல்லுகிறது. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி, அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்களா? இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ்ல நீங்க யோசேப்புடைய வாழ்க்கையை பத்தி பார்த்திருக்க முடியும். அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி, மிகப்பெரிய ஒரு இருதயத்தை உடைக்கிற சம்பவமும் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் அந்த யோசேப்பு தான் சொல்றாரு, கர்த்தர் இதை செய்தார், என் வருத்தத்தை மறக்கும்படி கர்த்தர் செய்தார், என்னுடைய தகப்பன் குடும்பத்தையே நான் மறக்கும்படி அவ்வளோ சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துட்டாரு, என்னால் என்னுடைய வருத்தத்தை ஞாபகப்படுத்த முடியல, அந்த அளவுக்கு சந்தோஷத்தை கடவுள் எனக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லி யோசேப்பு என்கின்ற சகோதரர் சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு நீங்க எந்த வேதனை, எந்த ஹார்ட் பிரேக்ஸ், எந்த உடைக்கப்பட்ட நேரங்கள், எந்த உடைக்கப்பட்ட இருதயத்தோடு, காயப்பட்ட இருதயத்தோடு நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. மேபி நீங்க நினைக்கலாம், இந்த பெயின்லேருந்து நிச்சயமா என்னால் வெளியில் வர முடியாது, இதை மட்டும் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது, இந்த காயம் என் கூடவே தான் டிராவல் பண்ண போது வாழ்க்கை முழுசும் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கடவுள் உங்ககிட்ட சொல்றாரு, கிடையாது, உன்னையே இந்த வேதனைகளை மறக்கும்படி செய்ய என்னால முடியும். யோசிப்புக்கு செய்தனா உனக்கும் செய்வேன். உன் வேதனையை மறக்க பண்ண முடியும். உன்னுடைய அடி காயங்களை, ஆழமான காயங்களை கூட என்னால் ஆற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கடவுள் இன்னைக்கு இந்த சம்பவம் மூலியமா உங்ககிட்ட பேசுறாரு. அப்ப நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வேதனை கொடுக்கிற காரியத்தை திரும்ப திரும்ப நீங்க போய் தூண்டி போய் பார்க்காம, அதை திரும்ப நீங்க கேட்காம, ஏதோ உங்களுக்கு வேதனையை கொடுக்குதோ அதை விட்டு நீங்க டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி ஏசு கிறிஸ்துவோட நீங்க க்ளோஸ் ஆகி அவருடைய கரங்களை பிடித்து கொண்டு நீங்க நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, யோசேப்பு சொன்னது போல உங்க வருத்தத்தையும் நீங்க முழுசாய் மறந்து, உங்க காயங்கள் முழுதாய் நீங்கி நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். ஹேவ் a blessed day. ட்ரை பண்ணி பாருங்க.